வணக்கம். இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் ஹிருதயம். இவ்வளோ லேட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. நீங்களும் லேட்டாக பார்க்குறீங்கன்னா பார்க்க வேண்டிய விஷயம் தான் பார்த்துருங்க. ஏன்னா படம் பார்த்ததுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து டியூரேஷனை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கும் முதல்ல யோசிக்கூடாது. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் நல்ல படத்துக்கு இந்த ரிவ்யூ கூட சொல்லலாம் ரொம்ப தப்பாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக நிறைய விஷயம் சொல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி ஹைலைட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ரிவ்யூ பார்க்கலாம். ஹிருதயம் கதைன்னு என்ன சொல்கிறது, அருண் நீலகண்டன்ற ஒருத்தரோட வாழ்க்கையில் அவர் காலேஜ் ஜாயின் பண்ணுற டைம்லேருந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களுடைய தொகுப்பு இல்லை, சம்பவங்களுடைய சுவாரஸ்யமான தொகுப்பு தான் இந்த படம். பயங்கரமாக மூளையை கசக்கி பிழிஞ்சு ரசிகர்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுது கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமாக அதே சமயம் அழுத்தமாகவும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லப்படுற விஷயங்களை ஸ்கிரிப்டில் கொண்டு வரதும் அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வரதும் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வினித் ஸ்ரீனிவாசன் அதை எப்படி திரும்ப இவ்வளோ அழகாக ஈஸியாக பண்ணுறாரு அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது, கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. இந்த படத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒரு பக்கம் இதெல்லாம் என்னையா பெரிய கதை, என்ன ஒருத்தன் காலேஜில் படிக்கிறான், லவ் பண்ணுறான், பிரேக்கப் ஆகுது, அப்புறம் ஃபீல் பண்ணுறான், மூவ் ஆன் ஆகிறான், பாஸ் அவுட் ஆகிறான், அப்புறம் வேறு வேலை தேடிக்கிறேன், வேறு பொண்ணை பார்க்குறான், லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தை பிறகுது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஆட்டோகிராஃபில் வாரணமாயிரமில் பிரேமம்லாம் பார்த்துறோம், இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு பக்கம் என்ன படையா, எப்படி இவ்வளோ சாதாரணமான விஷயங்களை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுது, எல்லாமே பார்த்த விஷயங்களாக இருக்குது, ஆனால் திரும்ப பார்க்கும்படியாகவும் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே இப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாதாங்க. அதான் அந்த முதல் கேட்டகரியை சேர்ந்தவங்க இப்போவே விலகிடுங்க. ஏன்னா நான் வந்து அந்த 2வது கேட்டகரியை சேர்ந்தவன். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு இவ்வளோலாம் படத்தில் ஸ்லாய்க்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பயங்கரம் ஓவர் ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் வந்து திட்டக்கூடாது, டிலீட் பண்ணிடுவேன். பிரணவ் மோகன்லால், தர்ஷனா ராஜேந்திரன், கல்யாணி பிரதர்ஷன் பிரதான கதாபாத்திரங்கள் இந்த 3 பேருமே அட்டகாசமாக ஏகேஏ அடிபொலியாக இருக்காங்க. பிரணவ் மோகன்லால் பார்க்கறது ரொம்ப சமத்து பாயா, அப்படியே அப்பாவியா பாவமாக இருக்கார். அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது, அந்த கமிங் ஆஃப் ஏஜுங்கிற அந்த ஃபேக்டர் வந்து அவருடைய கெட்டப்பில் மட்டும் இல்லாமல் கண்ணிலையும் தெரியுது. கண்டிப்பாக அவருடைய கெரியரில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படமாக இது இருக்கும். தர்ஷனா ராஜேந்திரன் காலேஜ் லெவலில் இன்னசென்ஸ், அதில் வர பிரச்சனை, அதுக்கப்புறம் சண்டை போடுறது, ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிறது, ஆனாலும் தன்னுடைய ஃபீலிங்ஸை வெளியில் காட்ட முடியாமல் சப்ரஸ் பண்ணிக்கிறது, செகண்ட் ஹாஃபில் நினச்சி ஃபீல் பண்ணுறதுன்னு ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய வகையில் நிஜமாவே அப்படி ஒரு பொண்ணு பக்கத்தில் கேமரா வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடிய வகையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கல்யாணி பிரதர்ஷன் தான் இந்த படத்துடைய மௌனராகம் கார்த்திக். அவங்களுடைய பிரசன்ஸ், அந்த கேரக்டர், அதை அவங்க கேரி பண்ணியிருக்கிற விதம் செம்ம. கொஞ்சம் பெசகனாலும் லூஸ் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த குழியில் விழாமல் நல்லா அப்படி துருன்னு இருக்கிற அந்த ஹீரோயினா அதே சமயம் கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு பொண்ணாகவும் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப் முழுக்க இந்த படத்தில் அவங்களோட அட்டகாசம் தான். இந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, படத்தில் வர ஒவ்வொரு நடிகையர் தேர்வுமே ஸ்பாட் ஆன். எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக நான் விட்டு வச்சிருக்கேன். வெயிட்டிஸ் ஓகே. ஸோ இந்த தாடிக்கார ஃப்ரெண்ட் அஸ்வத் ரால் காமெடி டைமிங்கில் கலக்கிருக்காரு. அந்த ஒரே ஒரு எமோஷன் சீனையும் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு. அடுத்தது ஃபோட்டோகிராஃபராக அஜு வர்கீஸோட அந்த காமிக் ஆக்ட் வந்து படத்துடைய பல ஹைலைட்ஸில் ஒன்று. கொஞ்சம் என்ன அவருடைய ஆக்டிங்கை பார்க்கும்போது எனக்கு வெண்ணிலா கிஷோர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனார். அடுத்தது கல்யாணி பிரதர்ஷனுடைய அப்பாவா ஜான் ஆண்டனி சின்ன ரியாக்ஷன்ஸில் டயலாக் டெலிவரியில் அனாயாசமாக நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் சீன்லையும் பொதுவாக தன்னோட ஆட்டிடியூட்லையுமே கவனிக்க வைக்கிற பிரணவ் மோகன்லாலுடைய அப்பாவா நடிச்சிருக்கிற விஜயராகவன். அப்புறம் ஒரு உயிர் நண்பனை ஞாபகப்படுத்துகிற அகில் கேரக்டரில் அருண் குரியன், க்ளூலெஸ்ஸான பட் மெச்சூர்டான ஜூனியரா மாயா அப்படின்ற கேரக்டரில் ஆனா, செல்வா கேரக்டரில் கொஞ்ச நேரமே வந்து கலங்கடிக்கிற கலேஷ், அந்த சிங்கர் பிரதீக் திவாரி ரோலில் நடிச்சிருக்கிற ஜோஜோ ஜோஸ், பிரணவோடைய சீனியர்ஸ் ஜூனியர்ஸ், அந்த சாம்பார் சாத பாட்டின்னு எல்லாருமே நம்ம கண்ணில் மட்டும் இல்லை மனசுலையும் நிற்கிறாங்க. இந்த படத்துடைய சவுண்ட் ட்ராக்கை சைடு ஏ சைடு பின்னு பிரிச்சுருவாங்க. என்னடா அந்த கால கேசட் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கும் போது அஃப்கோர்ஸ் இப்போ கேசட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த சைடு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் காலேஜ் லைஃப், சைடு பிங்கிறது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள். இப்படி கொடுத்த காசுக்கு 3 மணி நேரத்தில் திருப்திகரமாக 2 படங்களை காமிச்சிருக்காரு இயக்குனர் வினித் ஸ்ரீனிவாசன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ராக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நரேட்டிவோட அவ்வளோ சூப்பராக பிளெண்டாக இருக்குது. இந்த பாடல்கள் எப்போ ஆரம்பிது எப்போ முடியுது உங்களால் ரியலைஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டோட பின்னி பணிஞ்சிருக்கு. இசையமைப்பாளர் ஹெஷாம் அப்துல் வஹாப் கலக்கிட்டீங்க. விஸ்வஜித்தோடைய பிளசண்டான சினிமோகிராஃபியும் ரஞ்சன் ஆபிரமோடைய நீட்டான எடிட்டிங்கும் வினித் ஸ்ரீனிவாசன் தனித்தனியாக எழுதியிருக்கிற அந்த சம்பவங்களை உருத்தாமல் அழகாக நம்மளுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கு. காலேஜ் சூழல், அப்புறம் இந்த பாஷான வீடு, ஒவ்வொருத்தர் போட்டிருக்கிற காஸ்டியூம், இந்த ஹவுசிங் போர்டு காலனி, இப்படி செட்ஸு, ஆன் லொகேஷன், காஸ்டியூம்ஸ்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தோடைய அழகான மூடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. முதல்ல டிஎஸ்எல்ஆர் கேமரா கையில் கிடைக்கும் போது என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தில் கல்யாணி பிரதர்ஷன் பண்ணுறதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். லவ்வில் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த பையனை வெறுப்பேத்தோ, அந்த பையன் இந்த பொண்ணை வெறுப்பேத்தோ, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நண்பனுடைய மரணம் எந்த மாதிரி நம்மளை பாதிக்கும். காலையில் சீனியர்ஸ் கிட்ட அடி வாங்குறப்ப வர கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை தூங்கலைன்னா அது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிற விதம், அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் விஷயங்கள் படத்தில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிற விதம் தான் இந்த படத்தை வலுக்கட்டாயமாக நம்மளை ரசிக்க வைக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ட்ரையல் அண்ட் எரரில் தப்பு பண்ணி இவால்வ் ஆகிற ஆட்கள் தான்.
அது ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் அப்போ இப்படி நடந்துச்சு, அன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம அப்படி பண்ணியிருந்தா நம்ம லைஃப் இப்படி மாதிரி இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பண்ண தவறுகளை ரிப்பீட் பண்ணாமல் கண்ணு முன்னாடி இருக்கிற மொமெண்ட் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை அனுபவிச்சு அதை தவற விடாமல் பாசிட்டிவாக லைஃப்பை கொண்டு போங்கன்னு இந்த படம் சொல்லாமல் சொல்கிற ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் இதை இன்னும் முக்கியமான படமாக மாற்றுது. ஐயோ ஓவராக பொழுது தள்ளுறீங்களே, படத்தில் மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, என்னன்னா இந்த படத்தை வந்து இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பெங்களூர் டேஸில் நிவின் பாலி வந்து ஒரு லெட்டர் படிப்பார்ல, அவங்க அப்பா கிட்ட லெட்டர் வரும், அது 2 டோனில் படிப்பார், 2 டோனில் 2 விதமாக கன்வே ஆகும்ல. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வேற ஒரு டோன்லையும் கேட்டு புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் முதல்லயே இந்த அருண் நீலகண்டனுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, இப்போ தயவு செஞ்சு இந்த படத்தை முடிச்சிடாதீங்கப்பா, அப்போ இன்னும் எவ்வளோ காமிங்க அப்படின்னு ஒரு தெரப்பி செஷன் மாதிரி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இந்த படம் வந்து உங்களை ரசிக்க வைக்கும். மற்றபடி என்ன சென்ட்ரல் கேரக்டர் பெருசாக எந்த தடையும் சந்திக்காதது. என்னன்னா அவருடைய கான்ஃப்ளிக்ட் எல்லாமே பர்சனல் தான், எக்ஸ்டர்னலாக ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து வானத்தை போல படம் மாதிரி ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் கேரக்டர்ஸாகவே இருக்காங்க. அப்புறம் ஹீரோடைய அந்த அப்பர் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், அந்த பாஷான செட்டப் இதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்குள்ளே ஏற்படுத்த ஒரு பொறாமை, வைத்தெரிச்சல் இதெல்லாம் வந்து ஒரு வகையில் மைனஸாக சொல்லிக்கலாம். மொத்தத்தில் இந்த ஹிருதயம் ஹாப்பி டேஸ் படத்துக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக நல்லா ரசித்து என்ஜாய் பண்ண ஒரு கேம்பஸ் லைஃப் ஜேர்னி திரைப்படம். ஃபேஸ்புக்கில் ஒரு மீம் வரும் இல்லையா, வை ஆர் யூ ஃபீலிங் இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி அண்ட் தட் மூவி அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மீம் தான் இந்த படம். ஆல் ஹார்ட் ஆல் ஹிருதயம் தான் இந்த படம். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களால் ரிலேட் பண்ண முடியுது, புரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஓடிடிலாம் நான் பார்ப்பேன், தேட்டருக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பாருங்கள்.